நமக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், நம்ம சின்ன வயசில் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஒருத்தர், அவர் பேர் தான் ஜாக்கி சான். உலக அளவில் ஜாக்கி சானை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஊர்களில் அவர் பிரபலமாக இருக்கார். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவரை வச்சு எடுத்த கார்ட்டூன். அதே மாதிரி ஜாக்கி சானோட படங்கள்ங்கிறது ரொம்ப ஸ்டண்ட்டோட ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதனால் நிறைய இடங்களில் அது பிரபலமான ஒன்றா இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச நிறையா பேருக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த ரொம்ப மோசமான பக்கங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியாது. சின்ன வயசில் இந்த குழந்தைய விற்றுடலாமா அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அதாவது ஜாக்கி சானை விற்றுடலாமா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் யோசிச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க வீட்டில் அவ்வளோ வறுமை. இந்த மாதிரி நினச்ச குடும்பத்துலேருந்து வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். அவர் ஒரு பண கஷ்டத்தில் இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் நியூடாக ஒரு பான் மூவிஸ்லாம் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை சந்திச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 200 படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 3000 இன்ஜுரிஸ் நடந்திருக்கான். லிட்ரலி அவரோட மண்டையில் ஒரு ஓட்டை இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அவரோட உடம்புல நிறைய எலும்புகளில் ஃப்ராக்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்திருக்காரு. ஏப்ரல் 7, 1954 பிறந்திருக்காரு. உங்களுக்கு எந்த ஜாக்கி சான் படம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது டுடே இன் ஹிஸ்ட்ரிங்கிற சீரீஸில் டே 10